வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் எக்ஸைட்டட் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிங்கிள் எக்ஸைட்டட் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு காயிலை பயன்படுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இன் சிங்கிள் எக்ஸைட்டட் சிஸ்டம், சிங்கிள் எக்ஸிஸ்டிங் காயில் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரே ஒரு காயிலை பயன்படுத்தி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கன்சிடர் பண்ணுவோம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸை உருவாக்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் எ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அதுக்கு சிம்பிள் F1, மேக்னெட்டிக் ஃபீல்டு சிம்பிள் B. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸை உருவாக்குது. த ஃபோர்ஸ் டிரைவ்ஸ் த மெக்கானிக்கல் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆக்டிவ் அண்டு பேசிவ் மெக்கானிக்கல் எலிமெண்ட்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த சிஸ்டம்குள்ளே இருக்கிற அந்த ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் பேசிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மேச்சூர். இந்த ஆர்மேச்சூர் என்ன பண்ணுன்னா தன் வசமாக இழுக்கப்படும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால். ஓகேங்களா. பேசிவ் எலிமெண்ட்ஸ்னால் அங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த சப்போர்ட் கொடுக்கறது. இப்போ டயக்ராமில் பார்க்கலாம், புரியும் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இதான் கோர். ஓகேங்களா. இந்த கோரில் தான் வைண்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு இந்த பக்கமும் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி இங்கே பொட்டென்ஷியலை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இது முடிஞ்சது. இந்த பக்கம் பாருங்கள் ஒரு ஆர்மேச்சூர் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்குது. இப்போது நம்ம இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். கரண்ட்டுனால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்குறதுனால இந்த ஆர்மேச்சூரை தன் வசம் இழுக்கும் இந்த கோர் பக்கம். அப்படி இழுக்கும் போது அப்போ இங்கே ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஒன்று ஏற்பட்டு இது மூவ் ஆகும். ஸோ அதுதான் மெக்கானிக்கல் சிஸ்டம். இந்த பக்கமாக வரைஞ்சிருக்கேன். ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் தான் ஃபோர்ஸ் இழுக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து இது மூவ் ஆகும். ஓகேங்களா. அப்படி மூவ் ஆகிறச்ச நம்ம அதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, அதில் என்ன கரண்ட் இருக்குது, அதில் என்ன வோல்டேஜ் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த டயக்ராம். இந்த டயக்ராமில் பாருங்கள், இன்னொரு சொல்கிறேன். இதுதான் கோர், இதெல்லாம் வைண்டிங்ஸ், இது ரெசிஸ்டர். இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம பொட்டென்ஷியல் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுதான் ஆர்மேச்சூர். இந்த ஆர்மேச்சூரில் இருக்க இந்த கேப் இருக்குங்களா, இதான் ஹிஞ்ச். ஹைங்குன்னு சொல்லுவாங்க, ஹிஞ்சுன்னு சொல்லலாம். ஓகே. இது மெக்கானிக்கல் சிஸ்டம். இந்த பக்கமாக தான் அந்த ஃபோர்ஸ் வரும், இது மூவ் ஆகும். ஸோ இதுதான் இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த dx. நெக்ஸ்ட், let the armature moves a distance dx. இப்போ நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ஆர்மேச்சூர். இந்த ஆர்மேச்சூர் என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து dx. அது எந்த டைரெக்ஷனில், பாசிட்டிவ் டைரெக்ஷன். அதாவது ஃபோர்ஸ் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமும் அந்த ஆர்மேச்சூரும் போகுது. அதான் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஆர்மேச்சூர் வந்து இந்த பக்கமாக மூவ் ஆகுது. ஃபோர்ஸ் இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கமாக மூவ் ஆகுது. அதான் பாசிட்டிவ் டைரெக்ஷன். எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்புட். நம்ம எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் இருக்கும். ரெண்டு பக்கமும் காமன் எனர்ஜி. அதாவது நம்மளுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம எவ்வளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்துருக்கோம், அதில் எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த சேஞ்ச் இது சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடச்சிரும். இப்போ நம்ம ஒரு கரண்ட்டு கொடுக்குறோம், அந்த கரண்ட்டு மொத்தமாகவும் மெக்கானிக்கலாக மாறுமா? இல்லை. அதில் சிலது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், சிலது வந்து வெளியில் போயிட்டுருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி வர அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். அதான் எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்புட். சரி, இந்த மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு வந்து நம்ம dWmன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஈக்குவல் டு இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட் வந்து கரண்ட் இன்ட்டு அங்கே இருக்கிற ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், அதாவது d lambda. கரண்ட்டு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இது ரெண்டுத்தும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட் கிடைக்கும். மைனஸ் எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, அதாவது dWfன்னு வச்சுப்போம். இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி தான் இப்போ டெரிவேஷனை கொண்டு போக போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா, எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட், இப்போ நம்மளுக்கு ரெண்டு கேசஸ் இருக்குது. ஒன்று கரண்ட்டை வச்சு பண்ணுவோம், இன்னொன்று வோல்டேஜ் வச்சு பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1, கரண்ட் எக்ஸைட்டட் சிஸ்டம். ஸோ அதில் நம்மளுக்கு இண்டிபெண்ட் எந்த ஒரு வேரியபிள்ஸுமே டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கிற வேரியபிள்ஸ் எதுனா
இங்கே இருக்கிற கரண்ட்டும் அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் வேல்யூவும். ஸோ ஐ காமா எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட். இப்போது லேம்டா சேஞ்சஸ் ஆஸ் ஐ அண்டு எக்ஸ். ஓகேங்களா, இங்கே எக்ஸ் வந்து ஸ்மால் எக்ஸ். ஓகே, இங்கே லேம்டா வந்து ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் சொல்லுவோம். ஃப்ளக்ஸ், இந்த ஃப்ளக்ஸ்னால தான் என்ன சேஞ்ச் ஆகுது, ஐ அண்டு எக்ஸ். ஸோ ஐயும் எக்ஸும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த லேம்டாக்கு எழுத போகிறோம். இந்த லேம்டா என்னவா சேஞ்ச் ஆகுது, ஐ அண்ட் எக்ஸாக சேஞ்ச் ஆகுது. அப்போது லேம்டா ஈக்குவல் டு லேம்டா ஆஃப் ஐ கமா எக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் வந்து சிலது இண்டிபெண்ட்டாக இருக்குது, இந்த ஐயும் எக்ஸும் இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து சில சேஞ்சஸ் ஏற்பாடுதான் நம்ம அந்த இதில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். ஸோ லேம்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி லேம்டா. ஓகேங்களா, இது எப்படி எழுதுறேன்னு சொல்கிறோம் பாருங்கள். இதுதான் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன். ஏன்னா இந்த ஐயும் எக்ஸ், ஐ வந்து கரண்ட் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ இண்டிபெண்ட்னு வரும்போது கண்டிப்பாக அங்கே பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் தான் பண்ணணும். ஸோ இதை டோ லேம்டா பை ஃபஸ்ட் இங்கே ஐ இருக்குங்களா, டோ ஐ இன்ட்டு டிஐன்னு எழுதணும். ப்ளஸ் இப்போ எக்ஸுக்கு எழுத போகிறோம். டோ லேம்டா கீழே என்ன எழுதணும், டினாமினேட்டரில் டோ எக்ஸ், பக்கத்தில் டிஎக்ஸ். இதுதான் அந்த ஃபார்மெட். ஓகேங்களா, பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனுக்கு மாற்றுறது. ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்ம எதை இண்டிபெண்ட் வேரியபிள்ஸாக எடுத்துருக்கோமோ அதை வந்து இங்கே பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் எழுதி காட்டணும் வித் ரெஸ்பெக்ட் டு லேம்டா பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட், வேர் WF இஸ் ஈக்குவல் டு WF ஆஃப் ஐ கமா எக்ஸ். நம்ம எப்படி லேம்டாக்கு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி WF அந்த ஃபோர்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ WF இஸ் ஈக்குவல் டு WF ஆஃப் ஐ கமா எக்ஸ். ஸோ இதுக்கும் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் அப்படியே எழுதலாமா? ஸோ இது எப்படி எழுதலாம், DWF ஈக்குவல் டு, இப்போது இது இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பயன்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு டோ WF, இப்போ ஐயை டினாமினேட்டரில் எழுதணும், டோ ஐ இன்ட்டு டிஐ ப்ளஸ் திரும்ப டோ WF, இப்போ எக்ஸ் இருக்குங்களா, ஸோ டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதான் தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஏன் இதை நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். using second and third in equation 1. நம்ம தேர்டில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், DWF. செகண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், D lambda. இது எடுத்துகிட்டு போய் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம D lambda கண்டுபிடிச்சாச்சு, DWF கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு ரெண்டு இடத்துல வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போது இங்கே ஏன் FF டாட் DX எழுதியிருக்குன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா இருக்குது, லெஃப்ட் சைடில் DWM, அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, FF டாட் DX, அதாவது அங்கே இருக்கிற மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் தான் நம்ம இங்கே FF டாட் DXன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் எவ்வளவு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஏற்பட்டிருக்கு அதை அந்த ஃபார்முலா, அந்த அதுக்கு பதிலாக இதை எழுதணும். ஈக்குவல் டு பக்கத்தில் என்ன இருக்குது, ஐ இருக்குங்களா, ஐ எழுதிடணும். இப்போ டி லேம்டா தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டி லேம்டா கண்டுபிடிச்சோம். இதை எடுத்துகிட்டு போய் அதுக்கு பக்கத்தில் எழுதணும், ஐ பக்கத்தில். இப்போ பாருங்கள், ஐக்கு பக்கத்தில் இதான் அந்த டி லேம்டாவோட வேல்யூ மைனஸ், அப்புறம் என்ன இருக்கும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் DWF இருக்கும், அதை எடுத்து இங்கே எழுதிடணும். ஸோ அதான் யூஸிங் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் ஈஸி ஸ்டெப்ஸ் தான். இதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ஐ உள்ள மட்டிலே பண்ணுங்கள். I into dou lambda by dou I di. Next, I into dou lambda by dou x into dx. இப்போ இந்த மைனஸ் உள்ள மட்டிலே பண்ணுங்கள். அப்படியே வந்துடுமா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இது அப்படியே வந்துடும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அரேஞ்ச் பண்ண போகிறோம். dxலாம் ஒரு பக்கமும் diலாம் ஒரு பக்கமும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து அரேஞ்ச் பண்ணுறோம். பாருங்கள், dxலாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, diலாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? ஸோ dxலாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, diலாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இது இருக்கிற இந்த dxஐ காமனாக வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்கும் I dou lambda by dou x மைனஸ் dou WF by dou x. இதுலேயும் di இருக்குது, diஐ காமனாக வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்கும் I dou lambda by dou I minus dou WF by dou I. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்குறோம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வேரியபிள்ஸில் எழுத போகிறோம், இண்டிபெண்ட் வேரியபிள்ஸில். ஸோ ஒன்ஸ் இதை வந்து அப்படியே வேரியபிள்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த dx எல்லாமே ரிமூவ் ஆகிடும்.
சரி, அதுக்கு முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் என்ன இருக்குங்க, dx மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த dxஐ மட்டும்தான் நம்ம வேரியபிள்ஸாக மாற்றணும். டி இங்கே இருக்குது, ஆனால் லெஃப்ட் சைடில் டி இல்லை. அப்போனா அடுத்த ஸ்டெப் வரும்போது இந்த டி கேன்சல், 0 ஆகிடுது, ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ எதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும், இதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை எழுதுறதுனால இந்த dx போட தேவையில்லை. ஸோ ff இஸ் ஈக்குவல் டு I டோ லேம்டா பை டோ எக்ஸ்ன்னு எழுதிட்டு, இங்கே இருக்குங்க இல்லையா, இதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன எழுதணும்னா I, x, இந்த dx ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த வேரியபிள் மைனஸ் டோ w பை டோ எக்ஸ், இதுக்கு பக்கத்தில் அந்த dx ரிமூவ் பண்ணுறதுக்கு I, x. இதுதான் நம்மளுக்கு 0 ஆகிடுமே, ஏன்னா இங்கே di இருக்குது, லெஃப்ட் சைடில் di இல்லை, ஸோ 0. ஸோ இன்னொரு அடி சொல்கிறேன், இந்த dxஐ ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனில் அந்த dx வேல்யூ ரிமூவ் பண்ணணும், அதோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு பக்கத்தில் I, x, இதுக்கு பக்கத்தில் I, x போட்டுடணும். நெக்ஸ்ட் ff இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், டோ பை டோ எக்ஸ் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் டோ பை டோ எக்ஸ் இருக்குது. அதை காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ பேலன்ஸ் தான் இருக்கும், I lambda I, x minus wf I, x. இதுதான் fourth equation. நெக்ஸ்ட் இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா wf டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் அங்கே எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ஃபோர்ஸ்னால். அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்னா wf டேஷ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட்டு, அங்கே ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் மைனஸ் அந்த ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா எழுதிப்போம். இந்த ஃபார்முலாலேருந்து டெரைவ் பண்ண போகிறோம். இது ஏன் டெரைவ் பண்ணுறோன்னு போக போக உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போது இது நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸில் எழுத போகிறோம். ஸோ wf dash I, x ஈக்குவல் டு, எல்லாத்துக்கு பக்கத்தில் I, x ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ I lambda இன்ட்டு I, x மைனஸ் wf இன்ட்டு I, x. இதுதான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சிக்ஸ்த் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். இந்த சிக்ஸ்த் ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பாருங்கள் என்ன இருக்குங்க, ff இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் டோ பை டோ எக்ஸ், எழுதியாச்சுங்களா? இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, I lambda I, x மைனஸ் wf I, x. இதுக்கு பதில் நம்ம என்ன எழுதலான்னா, இங்கே இருக்குது பாருங்கள், I lambda I, x மைனஸ் wf I, x இருக்குங்களா? அப்போது இதுதான் அங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இங்கே இது எழுதிக்கலாமா, wf dash I, x. புரியுதுங்களா? யூஸிங் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இன் ஃபோர்த் ஈக்குவேஷன் வி கெட், அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த வேல்யூக்கு பதிலாக இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு, ஓகேங்களா? எந்த ஈக்குவேஷனில், ஃபோர்த் ஈக்குவேஷன் இது எழுதியாச்சு. ஸோ இதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த wf dash of I, x இங்கே எழுதியிருக்கோம். இதுதான் சிக்ஸ்த் ஈக்குவேஷன். இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, இந்த கரண்ட் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? வித் அந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னோட. ஸோ ff இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ், அப்புறம் wf dash I, x. திஸ் மீன்ஸ் த இன்புட் கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். இதுலேருந்து என்ன தெரியுது, கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, எதையும் டிபெண்ட் பண்ணலன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த சிஸ்டம் தான் கரண்ட் எக்ஸைட்டட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ எந்த வேல்யூ வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கோ, கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ, அதை நம்ம எக்ஸைட்டட் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த சிஸ்டமில். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கான கிராஃப் வரைஞ்சிருவோம். ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் லேம்டா ஒய் ஆக்சிஸில் எடுத்துப்போம், கரண்ட்டு ஐயில் எடுத்துப்போம். நம்மளுக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. ஸோ இந்த அப்பர் பார்ட்டில் இருக்கிறது வந்து எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு, அது WFன்னு சொல்லுவோம். கூடவே அதில் எவ்வளோ எனர்ஜி வந்து கரண்ட் மூலயமா கிடச்சிருக்கு. ஸோ கோ எனர்ஜி WI. ஸோ இதுதான் நான் வந்து அந்த கிராஃப் நீங்கள் வரையலாம் கூட பரவாயில்ல, தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அந்த WFக்கும் WIக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். ஸோ இது பாதியாக பிரிஞ்சிருக்குங்க இல்லையா? ஸோ மேல் பார்ட் வந்து எனர்ஜி ஸ்டோர்டு WF, இங்கே இருக்கிற பார்ட் வந்து கோ எனர்ஜி WI. இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் டெரைவ் பண்ணி கொண்டு போயிட்டுருப்போம். நெக்ஸ்ட் இப்போது கேஸ் 2 முன்னே கரண்ட்டு வச்சு பார்த்தோம். இப்போது வோல்டேஜ் கண்ட்ரோல்டு சிஸ்டம் பார்க்க போகிறோம். வோல்டேஜ் கண்ட்ரோல் சிஸ்டம். த இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் ஆர், இங்கே லேம்டாவும் எக்ஸும் எடுத்துக்கிறோம். முன்னே ஐயும் எக்ஸ் எடுத்தோம், இப்போ லேம்டாவும் எக்ஸும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து லேம்டா வந்து கான்ஸ்டன்ட்.
So lambda equal to lambda என்னது flux linkage. So flux linkage lambda equal to எவ்வளவு அந்த windings இருக்கு number of turns. So n into அங்க இருக்கிற flux. Pi na flux. ஓகேங்களா? Next E na இங்க EMF. EMF எப்படி கண்டுபிடிப்போம்? Change in flux with respect to time. So இந்த formula normal. ஓகேங்களா? சரி. இப்போ நம்மளுக்கு current changes as lambda and x. இப்போ I value என்னவா மாறுது? Lambda and x மாறுது. இப்போ நம்ம யூஸ் பண்ண போது எல்லாமே lambda x. முன்ன வந்து lambda வச்சு I, x கண்டுபிடிச்சோம். இப்போ I வச்சு lambda x கண்டுபிடிக்க போறோம். So I என்னவா மாறி இருக்கு? I of lambda, x. அப்போ WF நம்ம என்னவா மாத்தணும்? WF is equal to WF into lambda, x. Previous எழுதுன மாதிரியே தான் இங்கேயும் I க்கும் எழுதணும் WF க்கு எழுதணும். Previously lambda க்கும் WF எழுதிருப்போம். இப்போ I க்கும் WF க்கு எழுதுறோம். அப்புறம் WF differentiate பண்ணோம்னா dWF equal to next in the right hand side differentiate பண்ண போறோம். இது partial differentiation. இந்த மாதிரி independent variables வந்தா அப்போ dou WF by dou lambda into d lambda. ஓகேங்களா? plus அதே மாதிரி இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். dou WF by dou x into dx. So previous சொல்லி கொடுத்த மாதிரி தான் எப்படி partial differentiation equation எழுதணும்னு. Using the 7th equation, first equation we get. இந்த 7th எடுத்துட்டு போய் அப்படியே first equation substitute பண்ண போறோம். First equation என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? First equation இருக்கு பாருங்க. First equation dWm is equal to I d lambda minus dWF. So இதுக்கு பதிலா தான் அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த dWm க்கு நமக்கு வேல்யூ தெரியும். So இங்க லெஃப்ட் சைடுல என்ன இருக்கும்? dW இருக்கும் இல்லையா? அதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதணும்? force ff dx equal to I d lambda அங்க இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்குங்க? dWm. இந்த dWm க்கு ஃபார்முலா எழுதியாச்சு. ஏற்கனவே எழுதியாச்சு. equal to I d lambda. இதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். இத பாருங்க. இந்த dWf க்கு நம்ம என்ன எழுதிருக்கோம்? ff dx. அதை எடுத்து அங்க எழுதியாச்சு. பேலன்ஸ் இந்த ID lambda அப்படியே எழுதிக்கணும். இந்த dWf வேல்யூ மட்டும் தான் மாத்தணும். ஓகேங்களா? சோ ff dx எழுதியாச்சு. இந்த ID lambda எழுதியாச்சு மைனஸ் இந்த dWf க்கு இந்த வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் as usual steps தான். ff dx equal to இப்போ அரேஞ்ச் பண்றோம். அதாவது x எல்லாம் ஒரு பக்கமோ lambda எல்லாம் ஒரு பக்கமோ இருக்குது. இங்க ஒரே ஒரு dx தான். சோ இது எடுத்து இங்க எழுதிப்போம். நெக்ஸ்ட் இங்கேயும் d lambda இருக்கு, இங்கேயும் d lambda இருக்கு. d lambda காமனா வெளிய எடுத்துட்டு I minus dou WF by dou lambda. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. இங்க dx இருக்கு, இங்கேயும் dx இருக்கு. இங்க d lambda இருக்கு. இந்த இடத்துல d lambda இருக்கா? இல்ல. அப்போ இத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மொத்தமா d lambda பார்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அது 0 ஆயிடும். நெக்ஸ்ட் இப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம்னா independent variables க்கு எழுத போறோம். So இந்த dx ரிமூவ் பண்ணிடலாம். ff is equal to minus dou WF by dou x. இந்த dx ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு பதிலா என்ன பண்ணனும்? என்ன வேரியபிள் எடுத்துக்கணும்? lambda, x. இதுதான் 8th equation. So இந்த 8th equationல நமக்கு அந்த flux producing voltage வந்து constant னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த independent variables வந்துருச்சு. Therefore it is a voltage controlled system னு சொல்லிடலாம். ஓகேங்களா? So இதுதான் வந்து single excited system கான explanation. இப்போ screenshot time. So first single excited system அத பத்தி எழுதணும். diagram அப்புறமா derivations. Second equation, third equation, fourth equation, fifth equation, sixth equation, graph, voltage control system, 7th equation, 8th equation, final statement. உங்களுக்கு இந்த content ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy Strength Success Narrative.
வணக்கம்.